Hello friends, welcome to TN Technical Exams channel. So இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் சமச்சீர் கல்வி புக் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பில் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம். தென் சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைக்கும். அன்அகாடமியில் நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ், லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்பெஷல் கிளாஸஸ் நீங்கள் லைவாக அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து எஜுகேட்டர்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ண சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அன்அகாடமியில் நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்கு. நவம்பர் மந்த்துக்கான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ், என்ன பேட்ச் கோர்சஸ், டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். Unacademy is the India's largest learning platform where TNPCக்கு நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பேட்ச் கோர்சஸ் நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். டவுட் கிளியரிங் செஷன்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான கைடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அறிவுன்ற பேட்ச்சு. இட் இஸ் ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. ஸோ இது வந்து செகண்ட் பேட்ச். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 17th நவம்பர். அதாவது இன்றைக்கி டியூரேஷன் வந்து 12 months இதுக்கு. தென் ஒலின்ற பேட்ச் இட் இஸ் ஃபார் குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ். ஸோ இது பேட்ச் 2 17th நவம்பர் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. டியூரேஷன் 8 months. ஸோ இந்த நவம்பர் மந்த்துக்கான பொனான்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 months சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ அதில் போய் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னோட ரெஃபரல் கோட் pavitra.kumaran அப்படின்றத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்டை அவைல் பண்ணிக்க முடியும். தென் டெஸ்ட் சீரிஸ் நிறைய போயிட்டுருக்கு. என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ், செம்மொழி தேர்வு தொடர், லாங்குவேஜ் டெஸ்ட் சீரிஸ், குறிக்கோள் குரூப்புக்கான டெஸ்ட் சீரிஸ், இதில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தென் இலக்குன்ற டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரிஸ்ன்னு செப்பரேட்டாக போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயாகவும் உங்களால் அன்அகாடமி ஆப்பில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அப்படி ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணும்போது எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். பட் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் என்னோட ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து அன்அகாடமியில் நிறைய போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்னோட ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ண முடியும். First question, choose the correct answer. Biogenetic law states that. ஸோ biogenetic law என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பி ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆன்டோஜெனி ரீகேபிச்சுலேட்ஸ் ஃபைலோஜெனி அப்படின்ற இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு ரைட். பயோஜெனட்டிக் லா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆன்டோஜெனி ரீகேப்சுலேட்ஸ் ஃபைலோஜெனி. The next question, the use and disuse theory was proposed by. ஸோ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி யாரால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பேப்டைஸ் லாமார்க் அப்படின்றவரால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. ஜீன் பேப்டைஸ் லாமார்க். த நெக்ஸ்ட் கொஷின், பாலண்டாலஜிஸ்ட் டீல் வித். ஸோ பாலண்டாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் எவிடன்ஸ் பற்றி படிக்கிறவங்கள தான் நம்ம பாலண்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாலண்டாலஜிஸ்ட் டீல்ஸ் வித் ஃபாசில் எவிடன்சஸ். த பெஸ்ட் வே ஆஃப் டைரக்டிங்
direct dating fossils of recent origin is by. The best way of direct dating fossils of recent origin is by. ஸோ எப்படி வந்து ஃபாசிலோட ஏஜை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ரேடியோ கார்பன் மெத்தட். தென் நெக்ஸ்ட்டு த டேர்ம் என்தோபாட்டனி வாஸ் காயின்டு பை. என்தோபாட்டனி அப்படின்ற நேம் வந்து யார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணாங்க அப்படின்னா ஹார்ஷ்பர்கர். ஆன்சர் பி ஹார்ஷ்பர்கர். தென் நெக்ஸ்ட்டு fill in the blanks. So first question and fill in the blanks. The characters developed by animals during their lifetime in response to environmental changes. So environmental changes base பண்ணி கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கேரக்டர்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வயர்டு கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த கேரக்டர்ஸை அக்வயர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Then the degenerated and non-functional organs found in an organism are called. The degenerated and non-functional organ found in an organism is called vestigial organs. Vestigial organs. Next, the forelimbs of bat and human are examples of homologous organ. So இது ரெண்டுமே வந்து homologous organ கான example. The next, the theory of natural selection for evolution was proposed by. So யாரோட தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். So Charles Darwin. சார்லஸ் டார்வின். இது வந்து உங்களுக்கு எஸ். சார்லஸ் டார்வின். ஓகே. The next, the use and disuse theory of organs was postulated by Charles Darwin. ஸோ அது வந்து சார்லஸ் டார்வின் இல்லைங்களா. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லேயே பார்த்தோம். ஜீன் பாப்டைஸ்ட் லாமார்க். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். தென் த ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் லுக் சிமிலர் அண்ட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்ன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஹோமோலோகஸ் ஆர்கன் வந்து லுக்ஸ் டிஸ்சிமிலர் அண்ட் பெர்ஃபார்ம் டிஸ்சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ். பட் அவங்க வந்து அந்த ஹோமோலோகஸ் ஆர்கனோட ஆரிஜின் வந்து நமக்கு சேமாக இருக்கும். சேம் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் பேட்டர்னும் வந்து நமக்கு சேமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சேம் ஆரிஜின். ஓகே. அதே மாதிரி இது வந்து டிஸ்சிமிலர், பெர்ஃபார்மன்ஸும் வந்து நமக்கு டிஸ்சிமிலராக இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம் ரெப்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். தென் நெக்ஸ்ட் கொஷின். Next, match the following. So atavism அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூடிமெண்டரி டெய்ல் அண்ட் திக் ஹேர் ஆன் த பாடி. அதை தான் வந்து நம்ம அட்டாவிசம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஓகே. தென் வெஸ்டிஜல் ஆர்கன். ஸோ வெஸ்டிஜல் ஆர்கன் அப்படின்னும் போது காடல் வெர்டிப்ரே அண்ட் வெர்மிஃபோம் அப்பெண்டிக்ஸ். இதுதான் வந்து வெஸ்டிஜைல் ஆர்கன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது செகண்ட்.
Then analogous organ, a wing of a bat and wing of an insect. So third is இது. Then fourth, homologous organ, a forelimb of a cat and bat's wing. Then wood பார்க்குக்கு வந்து திருவக்கரையில் வந்து ஒரு வுட் பார்க் இருக்குது தமிழ்நாடுல. ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து, தென் WF லிபி அப்படின்றவங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடை கண்டுபிடிச்சவங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங். Then answer in one word la parunga. A human hand, a front leg of a cat, a front flipper of a whale and a bat's wing look dissimilar and adopt for different functions. What is the name given to this organ? So இந்த ஆர்கனுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் ஆர்கனை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஹோமோலோகஸ் ஆர்கன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹோமோலோகஸ் ஆர்கன். த நெக்ஸ்ட்டு, which organism is considered to be fossil bird? நம்ம எதை fossil birdா சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fossil bird Archaeopteryx. Archaeopteryx. Then what is the study of fossils? So study of fossil என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா paleontology. ஓகே, ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 1 மார்க் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ டிஎன்பிசிக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். புக் பேக் ஆன்சர், தென் சமச்சீர் கல்வி பேஸ்டு வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சயின்ஸ், பாலிட்டி இதிலெல்லாம் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே அதுக்கான பிளேலிஸ்ட்டு தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்அகாடமியில் என்னோடய ஸ்பெஷல் கிளாஸ் நிறைய போட்டிருக்கேன். அந்த ஸ்பெஷல் கிளாஸில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட டார்கெட் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நான் கொடுக்குற லிங்க், அதாவது என்னோடய லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் போடுற கிளாஸஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அன்அகாடமியில் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி 10% discount avail பண்ணிக்கலாம். Then you can follow me at this link. Thank you friends.